வணக்கம் டு விக்ரமா கதை. நீங்கள் வந்து வண்டி ஓட்ட முடியல, ஏன்னா நம்ம பட்டுக்கு வந்து இன்றைக்கி ஆயில் சீல் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு மெக்கானிக் ஷாப் வந்தோம். சரி என்ன பண்ணலாம், ஆயில் சீல் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு 2 நாளாக நேற்றுலேருந்து நானே இன்றைக்கி போராடிட்டுருக்கேன். சரி ஆயில் சீல் சேஞ்ச் பண்ண முடியாமல் இன்றைக்கி சேஞ்ச் பண்ணுறோனால 2 நாள் லீவ் போட்டு இன்றைக்கி சார் மெக்கானிக் நான் வர சொன்னார். சரி இன்றைக்கி வந்தேன், போயிட்டு ஸ்பேரில் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க ப்ரோ, நான் மாற்றி தந்துடுறேன்னு சொன்னார். சரி அம்மாங்கா ஷோரூம் போயிட்டு ஸ்பேர்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு, ஆயிலும் இங்கே பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது, கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வண்டியை ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி. அப்போ தான் ஞாபகம் வரும் முகப்பேருக்கு. அப்பா ஐ சன்ரைஸை பாடுறா, கொளுத்துறான்டா. கடி கோட்டை எப்படா ஆகுது? ஏய் யாரா பிடிச்சிச்சுரா? வயிறு வலிக்கிட்டா. ஐயோ பயம். காசா கிராண்டு தான் யாருன்னு தெரியல, சூப்பராக கட்டி வச்சுக்கிறான். 4.5 கோடி பேகு எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு வரான். எல்லாரும் நல்ல மாதிரியா வச்சுக்கணும். பாட்டு இந்த பாட்டு வருல, அதுல ஒரு போல்ட் இல்லவே இல்லை. ஆயில் ஃபில்டர் இல்லையா? ஆமா, அதுல ஒரு போல்ட் இல்லவே இல்லை. வெல்கம் டு விக்ரமா கதை. நீ நாளை முடிச்சுக்கோமா. நீங்கள் என்ன நடந்துச்சுன்னா, மெக்கானிக் அண்ணன் ஷோரூம்கிட்ட கொண்டு போய் விட்டு நான் சரி ஊர் சுற்ற கிளம்பிட்டேன். அவர் 2-3 மணி நேரம் ஆகிடும் ப்ரோ அப்படின்னு சொன்னாரா. சரி அதனால் அவர்கிட்ட வண்டியை கொடுத்துட்டு நம்ம ஓமியை கூப்பிட்டு கொஞ்சம் காசிமேரில் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் பேக் வாங்க சொன்னான். பேக் வாங்க சுற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் பானிபூரிலாம் சாப்பிட்டுட்டு சரி வந்து பார்த்துட்டு ரெடி ஆகல வண்டி. சரி மறுபடியும் நான் அண்ணாக்கிட்டே கூப்பிட்டு நான் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அப்புறம் வேறு ரெடி பண்ண வண்டியை விட்டுட்டு நம்ம வண்டி ஏற்றி நம்ம வண்டி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க வண்டி. ஆனால் நான் நினச்சே பார்க்கல, சூப்பராக க்ளீனாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. செம்ம பொலைட்டாக பேசுனாங்கண்ணா. எனக்கு இந்த மாதிரி மெக்கானிக் வந்து எனக்கு எப்பயோ கிடச்சிருந்தாங்கன்னா நான் எல்லா வேலையும்